ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறோம் பாருங்க. ஸோ இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஸ்டைலில் சமைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கல் சட்டி மத்து வந்து தேவை. பொதுவாக கீரை கடையத்துக்கு தான் கல் சட்டி மத்து வச்சுருப்பாங்க. சாம்பாரில் பருப்பு வந்து வேக வச்சா அதை மசியக்கிறதுக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையா ரசம் வந்து வைக்கிறதுக்கு கல் சட்டி வந்து பயன்படுத்துறோங்க. இங்க இவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப வந்து தேவையான பொருள்லாம் காமிக்கிறோம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகம், ஓகேங்களா? மிளகு சீரகம் வந்து இப்ப அந்த மத்துல வந்து போட போறோம். அந்த கல் சட்டியில போட போறோம். மிளகையும் சீரகையும் போடுறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூண்டு. இது தோலோட போடணுமா தோல் இல்லாம போடணுமா? தோலோடவே போட்டணும். அதாவது பல்லு பல்லா வந்து பிரிச்சு வச்சுக்கணும். பல்லோட முழுசா தோல் உரிக்காமையே அதுல போடுறோம், பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு மெத்தட். இது செம்ம வித்தியாசமான ஸ்டைலு. இது வந்து இன்டீரியர் தமிழ்நாட்டில் தான் இது மாதிரிலாம் சமைப்பாங்க. ரசத்தை கல் சட்டியில மத்தால கடைஞ்சி எப்படி ரசம் வைக்க போறாங்க அதுதான் காமிக்க போறாங்க பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளியை நறுக்கி அதுல வந்து போடுறோம். இது எத்தனை தக்காளி? 2 தக்காளி. தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளவு குழம்பு வைக்க போறோம் பாத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு சமைக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுக்கு போடுறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா 1 போட்டாச்சு. பாருங்க மக்களே, ரசம் என்ன ஒரு வித்தியாசமா சமைக்கிறாங்க இந்த ஊர்ல பாருங்க. இப்போ இத மொத்தத்தையுமா போட்டு நல்லா கல் சட்டியில நல்லா மசிய வச்சுக்கிறாங்க. நல்லா மசிய வைக்கணும். இதுல மறுபடியும் சொல்றேன் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமா கல் சட்டியில கடையிறாங்க. ரசம் சமைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு வித்தியாசமான மெத்தட்ல கூட கடைவாங்கன்னு இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஹா, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசத்துக்குரிய ஒரு கமகமன்னு ஸ்மெல்லு சூப்பரா வந்துச்சு. அந்த ஸ்மெல்லு வந்துச்சு பாத்துக்கோங்க. இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இது மாதிரி சமைக்கிறதுல. என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப திடீர்னு உங்க வீட்டுல வந்து கரண்ட் இல்ல, மிக்சி இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்களா, கரண்டே இல்ல, நான் எப்படி மிக்சியில வந்து நான் மிளகு சீரகத்தை அரைப்பேன், எப்படி வந்து நான் வந்து ரசம் வைப்பேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாத நேரத்துல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி ரசம் வந்து வைக்கலாம். இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கரண்டும் தேவையில்லை, மிக்சியும் தேவையில்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா கல் சட்டியில மிளகு சீரகம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டாங்க. நல்லா கடை நல்லா கடைஞ்சாச்சு. வாவ், சூப்பர். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தடை என் லைஃப்லயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆனா வாசனை மட்டும் நல்லா வந்துருச்சு. இதுல ஒரு பையன் வர டிஸ்டர்ப் பண்றான். இந்த பையன் தான் டிஸ்டர்ப் பண்றான் பாத்துக்கோங்க. இந்த சமையல் நான் வீடியோ எடுக்கும்போது இந்த பையன் டிஸ்டர்ப் பண்றான். இந்த பையன் என்னன்னு கேளுங்க. பாருங்க நல்லா கடைன்னு கடைஞ்சிட்டாங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னா இப்பவே ரசத்துறைக்குரிய வாசனை வந்து விட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மெத்தட்ல உங்க வீட்ல ரசம் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையிலேயே ரசத்தை மிக்சியில வந்து அந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் அரைச்சிதான் வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில இதான் முதல் முறை மத்து வச்சு கல் சட்டியில நல்லா கடாய் நல்லா கடைஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புளியை வந்து நல்லா கரைச்சுக்கணும். கரைக்கவே தேவையில்லையா? சரி போடுங்க. இப்போ அந்த சட்டியில கொஞ்சம் புளியை போட்டுட்டாங்க. இப்போ வந்து ஒரு தக்காளிய வந்து எடுத்து அதையும் அதுல போட்டுடணும். போட்டு தண்ணி லைட்டா ஊத்தணும். தண்ணியை கொஞ்சம் ஊத்திட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரைக்க போறாங்க. பாருங்களேன், இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் நான் பார்த்ததே இல்லை இதான் லைஃப்ல. இதை பார்த்து நாமளும் நம்ம வீட்டுல கண்டிப்பா சமைச்சு கத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையா ரசம் வந்து தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு குட்டி பையன் வர ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். பட் அவங்க வந்து அதையும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கரைச்சு விடுறாங்க அந்த தக்காளியையும் அப்புறம் வந்து அந்த புளியையும் போட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நார்மலா நம்ம ஒரு ரசம் வைக்கிறோம் அப்படின்னா என்னன்னா நல்லா பாத்துக்கோங்க, அந்த புளி கரைச்சல கரையும் போதே அந்த மண்ணெல்லாம் இருத்துட்டு அந்த புளி தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க ரசம் சமைக்கிறதுக்கு. ஆனா இவங்க டேரக்டா புளி போடுறாங்களே அந்த மண்ணெல்லாம் ரசத்துல வந்துடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசம் வந்து மேல தண்ணியா நின்றுடும், கீழே வந்து அந்த கட்டியா அந்த மண்ணெல்லாம் நின்றுடும். ஸோ தெளிவா இருக்க ரசத்தை தானே சமையலுக்கு வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ தாராளமா இது மாதிரி நீங்க சமைச்சிருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு அற்புதமான சவுத் இந்தியன் ஸ்டைலே இது ஒரு வித்தியாசமான ஸ்டைலு. ரசம் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்து கத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு வினோதமான வித்தியாசமான ஸ்டைல ரெசிபி சவுத் இந்தியன் ஃபுட் ரெசிபிஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஊத்துறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திடணும் அந்த அதே கல் சட்டியில. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே கல் சட்டியில கல்லுப்பு போடுறாங்க. கல்லுப்பு வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லதும் கூட. கல்லுப்பு, மஞ்சள் தூள், மஞ்சளும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு மொத்தமா கரகரன்னு கரைச்சிடுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தூளை போட்டு நல்லா கரைச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து இந்த கலவையில ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ரசம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு தாளிக்க போறாங்க. தாளிச்சு முடிச்சா ரசம் தயாராயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கு ரசம் சமைக்கிறதுல. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பிலைய வந்து போட்டாச்சு. நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாளிக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையா ரசம் வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சா ரசம் வந்து முடிஞ்சு போச்சு சமையல். ஓகேங்களா? இப்போ என்ன கொஞ்ச நேரத்தை அடுப்பு பத்த வச்சு எப்படி தாளிக்க போறோன்றத காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, ஒரு கேஸ் ஆன் பண்ணியாச்சு. அது மேல ஒரு குண்டா வச்சாச்சு. குண்டால கடலை எண்ணெய் வந்து ஊத்தியாச்சு. உங்க இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை நீங்க ஊத்திக்கலாம். ஆனா கடலை எண்ணெய்ன்றது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், சமையலுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாளிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப காமிக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடுகு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாவை போடணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டோம்ல, அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிக்க போறோம். நல்லா கடுகு பொரிக்கிற சவுண்டு நல்லா கேக்குது. இங்க பாருங்க காஞ்ச மிளகாவை போடுறாங்க. தேவையான அளவுக்கு வந்து காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூளும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கலவை, அந்த கலவையை வந்து அதுல ஊத்தியாச்சு. ஆஹா, ரசம் வந்து பாத்தீங்கன்னா வாசனை மட்டும் தூள் கிளப்புது. செம்ம வாசனை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மெத்தட் எல்லாம் வந்து சமைக்கிறாங்க பாத்தீங்கன்னா. அவங்க ஊர் எந்த ஊர்னா இந்த ஊர் பையனோட ஊர் தாங்க, பாத்துக்கோங்க. எப்படி சொல்ல இந்த பையன் ஊர்ல தான் இது மாதிரி தான் சமைக்கிறாங்க. இந்த மாதிரி மெத்தட்லாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் அஸ்வின். அஸ்வின், உங்க ஊர் ஸ்டைல்ல தான் நீங்க இப்ப ரசம் வச்சீங்கல்ல, அதுதான் உலக மக்களுக்கு சொல்லிருக்கேன். ரசம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கொதி வந்த உடனே நீங்க ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டா அது வந்து பாத்தீங்கன்னா கசப்பாயிடும், நல்லா இருக்காது டேஸ்ட். அது மாதிரி ஒரு கொதி வந்த உடனே லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ஆஃப் பண்ணிடணும். செல்லத்துக்கு ரசம் விட்டுங்க. செல்ல குட்டிக்கு ரசஞ்சோறு ஊட்டி விடுங்க. குச்சி குட்டிக்கு ரசஞ்சோறு ஊட்டிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன குழந்தை ரசசோறு எப்படி சாப்பிடுறது பாருங்க. குட் பாய். ஊட்டுங்க செல்ல குட்டி கூட்டுங்க. கண்ணுகளை பூசி பயமாகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசம் நல்லா கொச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரசம் வந்து ஸ்பெஷலா இந்த செல்லக்குட்டிக்காக ரெடி பண்ணது. என்ன செல்லக்குட்டி ரசம் தான் சாப்பிடுவாங்களாம். இந்த பட்டுக்குட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அதை நல்லா ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் ஊத்திட்டாங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுன்னா ரசம் தயாரிச்சு முடிச்சாச்சு. இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரசத்தை உங்க வாழ்க்கையில இன்னைக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பீங்க. ஸோ அதனால இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.